மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தினால் நிறைந்திருந்த இயேசு எப்பொழுது வேண்டுமானாலும் கொலை செய்யப்படலாம் என்று சொல்லி 2 அரசாங்கத்தினால் தேடப்பட்ட இயேசு எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருந்தார். ஏன்? அவருக்கு மரணம் உண்டு, அடிகள் உண்டு, பாடுகள் உண்டு, அவமானம் உண்டு, எல்லாம் அவருக்கு இருந்தாலும் அவருடைய கண்கள் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்தேன் என்று சொல்லி அவரோடு அமருவதிலே கவனமாயிருந்தார். அவன் கவலையை நீ தீத்தினா உங்களையை அவன் தீத்தான்னா, அவங்க கவலையை நீங்க தீத்தீங்கன்னா உங்க கவலையை அவங்க தீத்தாங்கன்னா, நீ கவலையற்ற மனிதனா இங்குதான் உட்கார்ந்து இங்கதான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கணும். ஆனா அங்க ஒருத்தர் உங்களுக்காய் காத்திருக்காரு. அவர் கவலையை உன் கவலையா மாத்தணும், அவர் மனஸ்தாபத்தை உன் மனஸ்தாபமா மாத்தணும், அவர் தீர்மானத்தை உன் தீர்மானமா மாத்தணும், அவர் வழியை உன் வழியா மாத்தணும், அவர் சிந்தனையை உன் சிந்தனையா மாத்தணும். எங்களுக்கோ கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. நாங்கள் காண்பிக்கிறபடி பூமியில் வாழ்வதற்கான வழி அல்ல, அவரோடு வாழ்வதற்கான வழி.